ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமவீராஸ் சேனல் அண்ட் விலாக்ஸ். நான் இன்றைக்கி மீஷோலேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேங்க. அதாவது ஸ்டாண்டு தான் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குமோன்னு என்னமோ யோசிச்சுட்டு தாங்க வாங்கினேன். இது வந்துட்டு மெயினாக வந்துட்டு என் பொண்ணு ப்ரைஸ் வாங்கின கப்பு வைக்கிறதுக்காக தாங்க வாங்கியிருந்தேன். சரி, இது எப்படி இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே தான் வாங்கியிருந்தேன். ஆனால் பொருள் நல்லா சூப்பராக இருந்ததுங்க. ஏற்கனவே எங்ககிட்ட செல்ஃப் இருந்ததுனால அந்த கப்பு எல்லாமே அந்த செல்ஃபில் தாங்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் செல்ஃப் கொஞ்சம் எடுத்துட்டோம். அதனால் வந்துட்டு அந்த கப்பு வந்துட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே வச்சுருந்தேன். அது அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. லைட்டாக கைப்பட்டாலும் விழுந்துடும். குழந்த கஷ்டப்பட்டு படித்து வாங்கின கப்பு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு அதனால் வந்துட்டு இது வாங்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணி ஒரு 1.5 மாதமாக இதை பார்த்து ஹார்ட் சிம்பிள் மட்டும் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இதை வந்துட்டு கடைசியாக வாங்கிட்டேன். நல்லா சூப்பராக நல்லா கனமாகவும் நல்லா திக்னஸாக நல்லா இருந்ததுங்க. இந்த ஸ்டாண்டு வந்துட்டு லாஸ்ட்டாக மாட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். மொத்தம் அதுக்கு 6 ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. 2 ஸ்க்ரூ வந்து நம்ம செவுத்தில் அரைகிறதுக்கும், 2 வந்து அந்த ஸ்டாண்டில் அடிச்சுக்கிறதுக்கும் கொடுத்துருந்தாங்க. நல்லாவே இருந்தது. நல்லா திக்னஸாக பாருங்கள். லைட்டாக மட்டும் ஓரத்தில் இதுவாக இருந்தது. அது சைடில் தான் போகுது, அந்தளவுக்கு தெரியாது. பேக் பண்ணும்போது லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு போல் இந்த இடம் மட்டும். மற்றபடி ஸ்டாண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. கடைசியாக ஸ்டாண்டெல்லாம் மாட்டினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த மாதிரி தாங்க இருந்தது. நல்லா ஹைட்டாகவும் இருந்தது. நம்ம பொருள் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா தாராளமாக கொஞ்சம் ஹைட்டாகவும் நல்லா இந்த அளவுக்கு திக்னஸாகவும் இருந்ததுங்க. நல்லா வெயிட்டான பொருளும் நம்ம வைக்கலாம். நான் வந்துட்டு என் பொண்ணு வாங்கின கப்புக்காக மட்டும்தான் அந்த ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். நடுவில் வந்துட்டு புத்தர் வச்சுருக்கேன். இந்த புத்தர் போன விநாயகர் சதுர்த்தி அப்போ நான் கடைக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தேன். சரின்ட்டு நடுவில் புத்தர் வச்சுட்டு அவருக்கு பின்னாடி மணி பிளான்ட் கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். அது கிறிஸ்டல், அது அந்த கண்ணாடி பாத்திரம். அதுக்கப்புறமா இதுதாங்க என் பொண்ணு எல்கேஜியில் வாங்கின கப்பு. 2013, 14 போட்டிருக்கு பாருங்கள். எல்கேஜி படிக்கும்போது தேர்ட் ப்ரைஸ்க்காக இந்த கப்பு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு கப்பு வாங்கும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்போ அவளுக்கு தெரியல குழந்தையா இருந்தால். அதுக்கப்புறமா இந்த கப்பு வந்துட்டு போன வருஷம் 9ஆவது படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் பெண் குழந்தைங்களுக்காக செலக்ட் பண்ணி இத்தனை பசங்க மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு எக்ஸாம் எழுதினாங்க. அதில் வந்துட்டு இவள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினதுக்காக இந்த கப்பு கொடுத்தாங்க. அந்த கப்பு வாங்கும்போது அவளுக்கு ரொம்பவே அழுக வந்துருச்சான். என்ன சொன்னான்னா, நம்ம டிவிலலாம் நம்ம கப்பு வாங்கும்போது அவங்க அழுகும்போது நமக்கு ஏன் அவங்க இப்படி அழுகுறாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு இந்த கப்பு கையில் வாங்கும்போது அந்த அழுக வரும்போது தான் தெரியுது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது அது எவ்வளோ மனசில் வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது ஆனந்த கண்ணீர் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால். அதுக்கப்புறம் அவள் வாங்கிட்டு வந்து இது சொல்லும்போது எனக்கும் லைட்டாக கண்ணு கலங்கிச்சு. இருந்தாலும் அவகிட்ட காட்டிக்கல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருந்தா கொண்டு வந்து என் கையில் சர்ப்ரைஸாக இந்தாங்க சர்ப்ரைஸ்ன்னு கொடுக்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியம். அப்புறம் என்னது கப்பு அப்படின்ட்டு எழுதுனது தெரியும். ஆனால் கப்பு கொடுப்பாங்க இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குவான்னு எங்களுக்கு தெரியாது. அவளுக்குமே அது தெரியலன்னு தான் சொல்லிட்டு இருந்தா. கடைசியாக அந்த கப்பு வாங்கிட்டு வந்து என்கிட்டையும் அவர்கிட்டையும் காட்டும்போது எங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இப்போ வந்து 10th படிச்சுக்கிட்டு இருக்கா. நீ வந்து நல்லா படி, நீ இவ்வளோ மார்க் வாங்கு அவ்வளோ மார்க் வாங்குன்னு நான் சொன்னதே கிடையாதுங்க. படிம்மா, படித்தா உனக்கு நல்லது. நீ நல்லா எந்த அளவுக்கு படிக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உன் லைஃப்க்கு ரொம்ப நல்லது. என் பையனையும் நான் தான் சொல்வேன். நீ படிடா, அக்கா படிக்கிறா பாரு, நீ அவளை பார்த்து நல்லா படி. எதாக இருந்தாலும் கேளு, பயப்படாமல் கேட்டு நல்லபடியாக படி. இவ்வளோ மார்க் எடுக்கணும் நாங்கள் 2 பேரையும் கம்பல் பண்ணதே கிடையாது. அவங்கக்கிட்ட கேட்டாலும் அவங்க அதை தான் சொல்லுவாங்க. 2 பேருமே நல்லா தான் படிக்கிறாங்க குழந்தைங்களும். அதே மாதிரி மேலே வந்துட்டு கப்பு வச்சாச்சு. கீழே வந்துட்டு இன்னொரு பிளேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நடுவில் விநாயகர் வச்சுட்டு இந்த பக்கம் குருவி 2 குருவி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் இந்த கிருஷ்ணராதை வந்துட்டு என்னோடய பிறந்த நாளுக்கு என் பசங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கிஃப்ட் பண்ணாங்க. அதையும் வச்சுட்டு நடுவில் ஒரு யானையும் வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக இருக்கிற பொருள் வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி செராமிக்கில் கோவளம் பீச் போகும்போதெல்லாம் அந்த ரிங்கு போட்டு ஒரு குக்கர், பெரிய குக்கர் பாக்ஸ் நிறையா பொருள் வச்சுருக்காங்க. நிறையா சாமி சிலைகள், குருவி, அது மாதிரி இடம்தான் இல்லை, அது வைக்கிறதுக்கு இடம் இருந்தால் அழகாக அடிக்க வச்சிடலாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.